خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين புகழனைத்தும் ஏகவல்லோ நாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனின் சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ முஹர்ரம் மாதத்துடைய 3வது ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தின் பொருட்டினாலும் இந்த ஜும்ஆ நன்னாளின் பொருட்டினாலும் நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும், நாட்ட தேட்டங்களையும், அனைத்து விதமான தேவைகளையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றி தந்திடுவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய் முசீபத்துகள், நோய் நொடிகள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள், கந்திஷ்டிகள் போன்ற எல்லா விதமான ஷர்றுகளை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திடுவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும் நல்ல காரியங்களையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்து அதற்கான பலன்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் பரிபூர்ணமான முறையில் தருவானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் கடந்த ஜும்ஆவில் கர்பலாவுடைய நிகழ்வு சம்பந்தமாக நாம் பேசியிருந்தோம். இந்த உலகத்தில் அது போன்ற ஒரு அநியாயம், ஒரு அக்கிரமம், ஒரு கொடுமையான நிகழ்வு என்பது மிகவும் அபூர்வம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நிகழ்ந்த பிறகு அதற்கு பதிலாக அதை செய்தவர்களே அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? ஹஜ்ரத் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் கொடுமை செய்த அந்த கொடுங்கோளர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் என்கிற விஷயங்களையும், இன்னும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ, என்னென்ன அக்கிரமம் செய்கிறார்களோ, அவர்களுக்கென்று அல்லாஹ் தஆலா என்ன தண்டனையை வைத்திருக்கிறான், எப்படியெல்லாம் அவர்களை பிடிப்பான் என்கிற சில செய்திகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். சமீபத்தில் நாம் பார்த்த ஒரு செய்தி, இந்தியாவுடைய ஒரு மாநிலம், அது எந்த மாநிலம் என்று குறிப்பிடவோ அல்லது எந்த இடம் என்று குறிப்பிடவோ விருப்பப்படவில்லை, மாடு சம்பந்தமான விஷயம். அதாவது இந்தியாவுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் மாட்டை வச்சு அரசியல் பண்ணுறது, நாட்டை வச்சு அரசியல் பண்ணுறதுலாம் தாண்டி போச்சு. மாட்டை வச்சு பண்ணுற அரசியல். ஒரு 14 முஸ்லீம் சகோதரர்கள், அவர்கள் மீது அந்த விலங்கு சம்பந்தமாக குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் 2 வாரங்களாக சிறையில் இருக்கிறார்கள். ஆனால் அதே குற்றத்தை சுமத்தப்பட்ட அவர்களுக்கு வேண்டியவர்கள் 5 பேர். காலையில் அரெஸ்ட் ஆகிறாங்க அப்படின்னா மத்தியானம் ரிலீஸ். ஒரு நீதித்துறை என்பது ஒரு மதத்தையோ ஒரு மார்க்கத்தையோ பார்த்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கையில் அதிகாரம் ஆட்சி இருந்து விட்டால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஒரு நினைவு. அப்படி நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன எந்த மாதிரி தண்டனையை வச்சிருக்கிறான் அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம்.
நாம் கடந்த வாரம் பார்த்த கர்பலாவுடைய நிகழ்வு மட்டுமல்லாமல் அந்த நிகழ்வு நடப்பதற்கு காரணமாக இருந்த யசீது, அது அல்லாத இரண்டு விஷயங்களை, மிகவும் மோசமான இரண்டு விஷயங்களை, அதாவது அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் எந்த விஷயத்தை நேசித்தார்களோ, எந்த விஷயங்களை கண்ணியப்படுத்தினார்களோ அவைகளை எல்லாம் கொச்சைப்படுத்தக்கூடிய, அவைகளை சீரழிக்கக்கூடிய விஷயங்களை செய்த ஒரு பாவம் யாரை சேரும் என்றால் யசீது. அதில் மிக முக்கியமான விஷயங்களை மூன்றாக சொல்கிறாங்க. ஒன்று, முதல் விஷயம் கர்பலாவுடைய நிகழ்வு. இரண்டாவது விஷயம், நாம் கடந்த ஜும்மாவிலும் கூட சொல்லியிருந்தோம், மதீனாவை 3 நாட்கள் அந்த மதீனாவில் புகுந்து அந்த மதீனாவுடைய ஹுர்மத்தை, அந்த மதீனாவுடைய கண்ணியத்தை கெடுத்த ஒரு பாவம் அவனை சேரும். மூன்றாவது விஷயம், மக்காவுடைய திரையை, அதாவது காபாவுடைய திரையை கிழித்து அந்த காபாவிற்குள் குண்டுகள் வீசக்கூடிய, அந்த காபாவில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அடிக்கக்கூடிய, சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வும் நடந்திருக்கிறது. அது யார் சொல்லி அப்படின்னா இந்த யசீது சொல்லி. இந்த 3 விஷயங்களையும் வைத்து அந்த 3 விஷயங்களில் ஈடுபட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன தண்டனையை கொடுத்தான், எப்படி அல்லாஹ் தஆலா பிடிக்கிறான் அப்படிங்கிற சில செய்திகளை நாம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, வலா தஹ்ஸபன் அல்லாஹ காஃபிரன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்துவிட்டு அல்லாஹ் தஆலா காஃபிலாக, பொடுபோக்காக இருக்கிறான், அல்லாஹ் தஆலா கண்டுகொள்ளவில்லை என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார். அவர்கள் தன்னுடைய பார்வைகள் வெறித்து நிற்கக்கூடிய, அதாவது பார்வைகள் பயந்து போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் தஆலா ஒரு நாளில் அவர்களை பிடிப்பான், அந்த நாளுக்காக வேண்டி அவர்களை பிற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதை அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் பிடிச்சான், இந்த தவறுகளை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் தண்டிக்கிறான் என்றால், கர்பலாவுடைய விஷயம் நான் போன வாரம் பார்த்துருக்கிறோம். இந்த வாரம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் மதீனாவுடைய ஹுர்மத்தை கெடுத்த விஷயங்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஷஹாதத்துக்கு பிறகு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பத்தார்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு, அந்த குடும்பத்தை பார்த்த அங்கிருந்தவர்கள், சஹாபாக்களும் சரி தாபியீன்களும் சரி, யஸீத் செய்த இந்த ஒரு குற்றத்திற்கு அவனை பதவி விலக செய்ய வேண்டும், அவனை ஆட்சியிலிருந்து கீழே இறக்கணும் அப்படின்னு சொல்லி கிளர்ச்சி நடக்குது மதீனாவில் மட்டுமல்ல மக்காவிலும் நடக்கிறது. மதீனாவில் நடக்கிற விஷயம் யார் தலைமையில் நடக்குது அப்படின்னா அப்துல்லாஹ் இப்னு ஹன்லரா ரலியல்லாஹு தஆலா. ஹன்லரா ரலியல்லாஹு தஆலா பற்றி நமக்கு தெரியும். உஹதுடைய போர்ல ஷஹீதாக்கப்பட்டு மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்ட ஒரு சஹாபி. கஸீலுல் மலாயிகா, மலக்குமார்கள் குளிப்பாட்டிய சஹாபி என்று அவர்களுக்கு பெயர் உண்டு. அந்த சஹாபியுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு ஹன்லரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய மதீனாவாசிகளுடைய கிளர்ச்சி படைக்கு தலைவராக இருக்கிறார். மக்காவில் இருக்கக்கூடிய படைக்கு தளபதியாக, அதாவது மக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு தலைவராக யார் இருக்கிறார்கள் என்றால் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா. அவன் அனுப்பினது, அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலாவை எதிர்த்து அவர்களை அடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யஸீத் அனுப்பிய படை முஸ்லிம் இப்னு உக்பா என்று சொல்லக்கூடியவர், அவனுடைய தலைமையில் மக்காவை நோக்கி படை வருகிறது. அதாவது ஷாம் தேசத்திலிருந்து மக்காவுக்கு வரணும்னா இடையில மதீனா இருக்கு. முதல்ல மதீனாக்குள்ள வந்து மதீனாவை நாசமாக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகணும், மக்காவுக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முடிவு. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், இந்த சூழ்நிலையை கவனிக்கிற அந்த அப்துல்லாஹ் இப்னு ஹன்லரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுடைய எல்லையில் ஹர்ரா என்கிற பகுதியில் மதீனாவாசிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து, அங்கு இருக்கக்கூடிய போர் வீரர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அங்கு இருக்கக்கூடிய வந்த படைகளை எதிர்த்து நிற்கிறார்கள். அந்த படையில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா அப்துல்லாஹ் இப்னு ஹன்லரா ரலியல்லாஹு அன்ஹுடைய 6 ஆண் மக்கள். அந்த 6 ஆண் மக்களும் இந்த போரில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். முதல்ல அவங்க அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா,
வந்திருக்கக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹரமை நாசமாக்க வந்திருக்கிறார்கள், உங்களுடைய உயிரே போனாலும் சரி அவர்களை உள்ள வரவிடக்கூடாது. இந்த ஒரு நசீஹத்தை கேட்டுவிட்டு அந்த மக்கள் போறாங்க. இந்த அப்துல்லாஹ் இப்னு ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்ணுக்கு முன்னாடியே அந்த 6 பேரும் வெட்டப்பட்டு ஷஹீதானாங்க. அவர்கள் ஷஹீதான பிறகு அப்துல்லாஹ் இப்னு ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி போய் அவர் வீரமாக சண்டை போட்டு போர் செய்து அந்த இடத்தில் அவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஷஹீதாக்கப்பட்ட பிறகு இப்போ மதீனாவுடைய தலைமையாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையை கொண்டு போய் மதீனாவுடைய வீதிகளில் உங்களுக்கு தலைமையாக இருந்தவருடைய நிலைமையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டாங்க. அங்கிருந்து வந்தவர்கள், அதாவது ஒரு இடத்துக்கு போருக்கு போகிறாங்க அப்படின்னா இஸ்லாமுடைய நியதி, போருடைய நியதிகளில் மிக முக்கியமாக 3 விஷயங்கள் சொல்லப்படும். ஒன்று, நீங்கள் வயதானவர்களை தாக்கக்கூடாது, குழந்தைகளை கை வைக்கக்கூடாது, பெண்களை கை வைக்கக்கூடாது. இந்த 3 விஷயங்களும் இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய போருடைய நியதிகள். அந்த 3 விஷயங்களும் மதீனாவில் வைத்து, அதாவது உலகத்திலேயே ஆக சிறந்த இடம் மக்கா, அடுத்து மதீனா, ஒரு கருத்துப்படி மதீனாவுக்கு அடுத்து மக்கா. இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இஸ்லாம் எங்கே உருவானதோ அதே இடத்தில் வைத்து அதனுடைய எல்லைகள் மீறப்படுகிறது என்கிற விஷயத்தை நம்ம இந்த நிகழ்வுல பார்க்க முடியும். அதாவது ஆரம்பத்தில் ஹிலாஃபத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் தொட்டு சையதுனா ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் வரை, அதாவது ஹிலாஃபத்துங்கிறது ஒரே விதமாக இருக்குது. 2 ஹிலாஃபத்தை நம்ம சொல்லலாம். ஒன்று அரசாங்க ரீதியான ஹிலாஃபத், இரண்டாவது ஆன்மீக ரீதியான ஹிலாஃபத். அதாவது அரசாட்சி நடத்துகிற விஷயம், ஆன்மீக விஷயங்களை சொல்கிற விஷயம். இந்த இரண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2ஐயும் செஞ்சாங்க. அதற்கடுத்து வந்து சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா இந்த 2 செஞ்சாங்க. இஸ்லாமிய ஆட்சியையும் பார்த்தாங்க, மார்க்கத்துறை விஷயங்களையும் கவனிச்சாங்க. அதற்கடுத்து வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கடுத்து வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கடுத்து வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கடுத்து வந்து ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு வரை அரசாட்சியும் சரி ஆன்மீக ஆட்சியும் சரி யார் கையில் இருந்தது? ஒரே ஆள் கையில் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு வந்தவர்கள் அரசாட்சிக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போன்று அரசாட்சி மட்டுமே முக்கியம் என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆன்மீகத்தை பின்னுக்கு தள்ளுறது மட்டுமல்ல, அதை நாசமாக்கக்கூடிய வேலைகளை செய்தார்கள். அதை எதிர்த்து தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போர் போனார். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த இடத்தில் எந்த யசீது அந்த சட்டங்களை மீறினானோ அந்த யசீதுடைய படை மதீனாக்குள்ள வர்றாங்க. முதல்ல வரும் பொழுது வயதானவர்களை அவர்கள் தாக்குகிறார்கள். அதாவது மஅக்கல் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா, பேரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மஅக்கல் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவில் இருந்த சஹாபாக்கள்லேயே ரொம்ப வயசான சஹாபி. அந்த மஅக்கல் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவங்க உள்ளே வரும் பொழுது அவங்களை எதிர்த்து நிற்கிறாங்க. கடைசியில் என்ன ஆகுது? அந்த படைகள் இவங்களை கைது பண்ணிட்டு போகிறாங்க. மஅக்கல் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னு சொன்னால், ஃபத்ஹ் மக்காவின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வெற்றியின் போது 3 கொடிகளை முஸ்லிம்களுடைய கையில் கொடுத்தாங்க. அதில் ஒரு கொடி அஷ்ஜா என்கிற கோத்திரத்துடைய கொடி சையதுனா மஅக்கல் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் கொடுத்துருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வால் கொடி கொடுக்கப்பட்ட ஒரு சஹாபி. அந்த சஹாபி கடைசியில் கைதியாக கொண்டு வரப்படுறாங்க. கைதியாக கொண்டு வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் அவங்களுக்கு தாகம் அதிகமாக இருக்குது. இப்போ தண்ணின்னு கேட்குறாங்க, தண்ணி கொண்டு வந்து கொடுக்கப்படுது. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல முஸ்லிம் இப்னு உக்பா பேசுகிறான், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடியை தாங்கிட்டா நீங்கள் பெரிய ஆளா? அவனுடைய வார்த்தைகள் இப்பொழுதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு கொடி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரிய ஆளாயிருவீங்களா? யாரை எதிர்த்து நிற்கிறீங்கன்னு தெரியுதா? யசீதை எதிர்த்து நிற்கிறீங்க. நீங்கள் யசீதை எதிர்த்தா என்ன நடக்கும்னு இப்போ பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி தண்ணி குடித்து முடித்த பிறகு அந்த, அதாவது தண்ணி குடிக்கும்போது உள்ளே போகும் இல்லையா அந்த மிடர்கள், அது அடங்குவதற்குள் தன்னுடைய ஆட்களால் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட சஹாபி. அந்த சஹாபி எங்கே
மதீனாவில் வைத்து ரசூலுல்லாஹ்வுடைய ஊரில் வச்சு அவமதிக்கப்படுறாங்க. இரண்டாவது, குழந்தைகளுடைய விஷயம். ஒவ்வொரு வீட்லேயும் போகிறது, வீட்டில் இருக்கிற நகைகள், அதாவது இவன் உள்ளே போகும்போதே சொல்லி அனுப்பின விஷயம் என்னென்னா, நீங்கள் மதீனாவில் என்ன வேணால் செஞ்சுக்கோங்க, எந்த ஹராமும் உங்களுக்கு கிடையாது, ஹராம் எல்லாம் ஹலால்னு சொல்லி அனுப்பினான். உள்ளே போகும் பொழுது மதீனாவில் இருக்கக்கூடிய மதீனாவாசிகளுடைய பெண்களுடைய நகைகளை எல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பித்தாங்க. எந்த வீட்டில் நகைகள் இல்லையோ அந்த வீட்டுடைய பெண்களுடைய குழந்தைகளை கொள்ள ஆரம்பித்தாங்க. அதில் குறிப்பாக ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ல இப்னு கபஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுக்கு அவங்க போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பெண்மணி தன்னுடைய மடியில் வச்சு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உள்ளே போனவன் என்ன கேட்டான்னா, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, உன்னுடைய நகையெல்லாம் கொண்டு வா அப்படின்னு. இப்போ அந்த பெண்மணி பதில் சொல்கிறாங்க, என்கிட்ட நகையெல்லாம் கிடையாது, நானே ஒரு ஏழை, நானே ஒரு மிஸ்கின், என்கிட்ட என்ன இருக்க போது, என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தையை பிடிச்சி இழுக்க போன நேரத்தில் அந்த பெண்மணி சொன்னாங்க, இது யார் தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி இப்னு கபஷா ரலியல்லாஹு தஆலா, ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான சஹாபி. அந்த சஹாபியுடைய குழந்தை இது, இந்த குழந்தையை நீ கை வைக்காத அப்படின்னு சொன்ன உடனே, இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு இன்னும் கோபமாயிடுச்சு. குழந்தையுடைய காலை பிடிச்சி இழுக்கிறான், காலை பிடிச்சி இழுத்து செவத்தில் அடித்து குழந்தையை கொள்றான். இது இங்கே மட்டுமல்ல, எந்த இடத்துலலாம் எங்கே குழந்தைகள் மட்டும் இருக்கிறாங்க, நகைகள் இல்லையோ அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை கொல்லக்கூடிய நிகழ்வு. குழந்தையை கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்ததாக பெண்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது எந்த இடத்துல கண்ணியமாக இருக்கணுமோ, எந்த இடத்தில் எல்லாருக்கும் உடலுக்கும் உரிமைக்கும், அதாவது கற்புக்கும் எல்லா விதமான விஷயங்களுக்கும் பாதுகாப்பு இருக்க வேண்டுமோ, எங்கு கண்ணியத்தை பேணணுமோ அந்த இடத்தில், அதாவது இந்த ஹர்ராவுடைய போருக்கு பிறகு அந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் குழந்தை பிறகுது இல்லையா, அந்த பிறந்த குழந்தைகளுக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னா ஹர்ராவுடைய குழந்தைகள். அதாவது அந்த குழந்தைகளுக்கு தந்தை யாருன்னு தெரியாது. நடந்த விஷயம், மதீனாவில் நடந்த விஷயம், அங்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தந்தை யாருன்னு தெரியாது. வந்தவர்கள் செய்த அட்டூழியங்கள், அந்த வந்தவர்களுடைய அந்த படை வீரர்களால் உருவான குழந்தைகள். அது இவ்வளவு கொடுமையான விஷயங்கள் எங்கே வச்சு நடக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரம்ல வச்சு நடக்குது. அது மட்டும் இல்லை, அங்கிருந்த சஹாபாக்கள்ல, அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும், ஏதாவது மழை வெள்ளம் வருதுன்னா எல்லாம் எங்கே வர்றாங்க, பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி எங்கே வர்றாங்க, பள்ளிவாசல்களுக்கு வர்றாங்க. ஏன் மாற்று மதத்தை சார்ந்தவங்களாலும் சரி, வர்ற இடம் எதாக இருக்குது, எதாக இருந்தாலும் பள்ளியில் இடம் இருக்குது, பள்ளியில் வச்சு எந்த ஒரு தீங்கும் நமக்கு வராது அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்தவங்களுக்கும் இருக்குது. அதே நேரத்தில் மதீனாவில் இருந்த மதீனாவாசிகளுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது. உலகத்திலேயே பாதுகாப்பான பள்ளி, ரசூலுல்லாஹ் ஹரமாக்கி வச்ச பள்ளி மஸ்ஜிதுன் நபவி. அங்கே போனால் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் அலறடிச்சு அங்கே போகிறாங்க. மஸ்ஜிதுன் நபவிக்குள் தன்னுடைய குதிரைகளால், அதாவது குதிரை மேலே ஏறி ரசூலுல்லாஹ்வோட பள்ளிவாசலுக்குள்ள குதிரை ஓடிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, எந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌலத்தும் மிர் ரியாதில் ஜன்னா, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடம் சொர்க்கத்துடைய பூங்காவனம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ, அந்த இடத்துல குதிரையை கட்டி போடுறாங்க. 3 நாட்கள் குதிரைகள் அங்கே இருக்குது, குதிரையுடைய நஜஸும் அங்கே விழுகுது. எந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் சொன்ன இடம், அந்த இடத்தில் நஜஸாக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, வந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது பயத்தோடு வந்த அந்த மதீனாவாசிகள் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவுடைய செவர் இருக்கு இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவுடைய செவரில் ஒட்டிக்கிறாங்க, யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு. அங்கே இருக்கக்கூடிய தூண்களை கட்டி பிடிச்சி, அதாவது வெளியே நின்று கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தூண்களை கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட வந்த குதிரை வீரர்கள் குதிரையை அவங்க மேலே ஏற்றி, அதாவது குதிரையை உதைக்க வச்சு அவங்கள கீழே தள்ளி
அவங்கள வெட்டுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்களுடைய ரத்தம் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவுடைய செவத்தில் படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுடைய செவத்தில் சஹாபாக்களுடைய இன்னும் அங்கே இருந்த மதீனாவாசிகளுடைய ரத்தங்கள் எங்கே படுது? ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவில் படுது அப்படின்னா எவ்வளவு வேதனையாக இருக்கும். ரசூலுல்லாஹ் இவ்வளவு அக்கிரமத்தையும் செஞ்ச பிறகு கடைசியில், அதாவது மிச்சம் மீதி இருந்தவங்க, இந்த 3 நாள் கழித்து மிச்சம் மீதி இருந்தவங்கள்ட்ட போய் இப்போ நீங்கள் யசீதுக்கு பைது செய்யணும், யசீதை நீங்கள் ஹலீஃபாவை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டது மட்டுமல்ல, பையத்தை எப்படி செய்யணும் அப்படின்னா, நாங்கள் யசீதுக்கு விலை போன அடிமைகள், அதாவது அப்துல் யசீது, நாங்கள் யசீதுடைய அடிமைகள் பையத் செய்யணும்னா. அது மட்டும் இல்லை, அங்கிருந்த சஹாபாக்கள், குறிப்பாக சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அங்கிருந்த சஹாபாக்கள் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, பையத் செய்யறதுனா இப்படி கிடையாது, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இப்படி சொல்லி தரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பையத் செய்ய சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அப்படிதான் நாங்கள் செய்வோமே தவிர நீ சொல்ற மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கூட நின்ற எல்லோரையும் அந்த படை வீரர்கள் அதாவது ஷஹீதாக்குறாங்க. மீதம் இருந்தவர்கள் வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அவன் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறாங்க. அந்த படை மதீனாவை விட்டு கிளம்பி எங்கே போகுது? மக்காவுக்கு போகுது. இவ்வளவு அக்கிரமத்தை செஞ்சவனுக்கு அல்லாஹ் என்ன தண்டனையை கொடுத்தான்? இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குது. இதற்கான தண்டனையாக அல்லாஹ் தஆலா கொடுத்த விஷயம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, யார் மதீனாவாசிகளுக்கும் மதீனாவில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் தீங்கு நினைக்கிறாரோ, செய்கிறவருக்கு இல்லை, தீங்கு நினைக்கக்கூடியவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, தண்ணீரை எப்படி உப்பு கரைஞ்சு போகுமோ அல்லாஹ் தஆலா அப்படி அவர்களை கரைய வைப்பான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை நாம் இந்த முஸ்லிம் இப்னு உக்பாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும். மக்கா, அதாவது மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகிற வழியில் அவனுக்கு வயிற்று வலி ஏற்படுகிறது. வயிற்று வலி ஏற்பட்டது மட்டுமல்ல, உள்ளே இருக்கிற உறுப்புகள், மூளையிலிருந்து கால் வரைக்கும் உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாம் அழுகி போய் வாயிலிருந்து நாற்றம் வருது. வாயிலிருந்து நாற்றம் எடுத்து போய் அவன் மௌத்தானான். மௌத்தானது மட்டுமல்ல, கடைசியில் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குது. அதாவது அவன் சொன்ன அந்த வார்த்தை, அதாவது நாளை மறுமையில் அல்லாஹ்ட்ட கொண்டு போகிறதுக்கு எனக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை, கர்பலாவில் நான் செஞ்ச காரியத்தையும் மதீனாவில் இப்போ செஞ்ச காரியத்தை, நல்ல காரியத்தையும் தவிரன்னு சொல்கிறான். எதை? கர்பலாவில் செஞ்ச நல்ல காரியமாமா, மதீனாவில் செஞ்ச இந்த அக்கிரமம் அவனுக்கு நல்ல காரியம். அதாவது பதவியுடைய ஆசை, அந்த பணத்துடைய ஆசை அவனுடைய மனசை எப்படி மாற்றிடுச்சு. நான் செய்கிறது நல்லது, இதெல்லாம் நல்ல அமல், நான் அல்லாஹ்ட்ட கொண்டு போவேன் அப்படின்னு சொல்கிறான்னா அவனுடைய மனநிலை என்னவா இருக்கும்? அது மட்டுமில்லை, இதற்கு காரணமாக இருந்த யசீத், அதாவது இந்த படம் மக்காவுக்கு போகலை, அதனால் அடுத்த படையை யசீதை மக்காவுக்கு அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வச்சு அந்த படை மக்காவுக்கு வந்து சேரலை. சேருவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா யசீதை அடித்தான். ஒரு சின்ன ஒரு கேள்வி, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி ஷஹீதாக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. கர்பலாவுடைய களத்தில் சஜிதாவில் இருந்த நிலையில் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. இப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இவனுடைய மௌத் அல்லாஹ் எப்படி ஆக்குனா தெரியுமா? இவன் செத்ததே அவனுக்கு தெரியாது. வரலாற்றில் 3 விதமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் முதல் விஷயம், இவனுக்கு குடிப்பழக்கம் அதிகமாக குடிச்சு போதை ஏறி போய் மூளை ஸ்டக்காகி அதில் மௌத்தானான்றாங்க. தலைக்கு, அதாவது மூளைக்கு போதை ஏறி போய் மௌத்தானா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இரண்டாவது விஷயம், இவனுக்கு வேட்டையாடுற பழக்கம் ஒன்று இருந்தது. ஒரு நாள் வேட்டைக்கு போகும் பொழுது, அது எப்படி வேட்டைக்கு போனான் அப்படின்னா, ஒரு குரங்கை வேட்டையாட போனாங்க. அந்த குரங்கை வேட்டையாட போகும் பொழுது அதாவது குதிரையில இருந்து கால் தவறி கீழே விழுந்து கழுத்து உடஞ்சி மௌத்தானா. இன்னொரு 3வது விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ரோம் தேசத்து ஒரு பெண்ணோடு இவனுக்கு தவறான உறவு இருந்தது. அந்த பெண்
எங்கே வந்து யசீதுடைய மாளிகைக்கு வந்து கடைசியில் யசீதை வெளியே கூட்டிகிட்டு போகிறார் காட்டி. அப்படி கூட்டிகிட்டு போகும் பொழுது போன இடத்துல வச்சு, அதாவது அந்த பெண் சொன்ன வார்த்தை, உன்னுடைய நபியுடைய வாரிசுகளுக்கே நீ உண்மையா இல்லை, உன்னுடைய மார்க்கத்துடைய விஷயத்திலே உன்னை நம்ப முடியலை யாராலையும், ஒன்று நான் எப்படி நம்புறது, நீ என்ன ஏதாச்சும் பண்ணிட்டேன்னு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த பெண் ஒரு பெண்ணால் கொலை செய்யப்பட்டவன் யசீத். அது மட்டும் இல்லை, அதே இடத்துல பல நாட்களாக அங்கே இருக்கிறவங்களாம் தேடுறாங்க எங்கே ஆளை காணும் அப்படின்னு. ஆனால் அதற்குள் அங்கே வரக்கூடிய காட்டு விலங்குகள், பறவைகள் என்று ஒவ்வொரு விஷயமும் அதை கொத்தி கொத்தி அந்த உடலை சேதப்படுத்தி கடைசியில் ஒரு நாள் கண்டுபிடிச்சி அந்த உடலை எடுக்கிறாங்க. சொல்ல போனால் இப்போ 3 விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். எப்படி மௌத்தானான்னு யாருக்கும் தெரியாது, ஏன்னா 3 விஷயமும் இருக்குது. யார்டையாச்சும் கேட்டு இதில் எது உறுதியானது அப்படின்னா யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஷஹாதத்தை உலக அறிய வச்சான். ஆனால் யசீதுடைய மௌத்தை யாருக்குமே தெரியாத மாதிரி வச்சான். நீ செத்தது கூட அவனுக்கு தெரியக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை அல்லாஹ் தஆலா யாருக்கு இத்தனைக்கும் காரணமாக இருந்த யசீதுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அது மட்டும் இல்லை, அதற்கு பிறகு அதாவது யசீதுக்கு அடுத்து இந்த விஷயத்தில், அதாவது கர்பலாவுடைய விஷயத்தில் மிக முக்கியமான ஒரு குற்றவாளி யார் அப்படின்னா உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத், அதாவது கூஃபாவுடைய ஆளுநராக வந்தவன். அவன் செஞ்ச விஷயங்கள்லேயே, அதாவது அவன் படை அனுப்புறது ரெண்டாவது, அது மற்ற விஷயங்கள்லாம் வேற. ஆனால் இவன் செஞ்ச விஷயங்களே மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவனுடைய சபைக்கு அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரருடைய தலை கொண்டு வரும் பொழுது ஒரு குச்சை வச்சு, ஹுசைன் ரலியல்லாஹு தலை மட்டும்தான் இருக்குது, அந்த தலையிலும் கூட குச்சை வச்சு மூக்களையும் உதட்டிலையும் அடிக்கிறான். அங்கே பார்த்துட்டு இந்த சஹாபி ஒருத்தவங்க சொன்னாங்க, அட மூதேவியை நீ குச்சை கையிலேருந்து எடு, இந்த தலையில் அதாவது நீ எங்கே அடிக்கிறியோ அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டு நான் பார்த்துருக்கேன், அந்த இடத்துல நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறன்னு சொல்லி ஒரு சஹாபி கண்டிக்க அந்த சஹாபியும் கண்டிக்கிறான். ஆனால் கடைசியில் அல்லாஹ் தஆலா இவனுடைய முடிவை எப்படி வச்சான் தெரியுமா? அதே நாள், அதாவது ஒரு 6 வருடம் கழித்து முஹர்ரமுடைய பிறை 10, அதே ஆஷுராவுடைய நாளில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டு முக்தார் சகஃபி என்று சொல்லக்கூடியவன் ஒரு ஆட்சிக்கு வந்தான். அவன் என்ன சபதம் எடுத்தான் அப்படின்னா, யாரெல்லாம் கர்பலால சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களோ ஒவ்வொரு ஆளையும் தேடி தேடி நான் பழி வாங்குவேன் அப்படின்னு. அப்படி பழி வாங்கப்படும் பொழுது இவனும் ஷஹீதா, அதாவது இவனும் கொல்லப்படுறான். எப்படி கொல்லப்பட்டு, அதாவது ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை எப்படி கூஃபாவுடைய மாளிகைக்கு வந்ததோ அதே போன்று இவனுடைய தலையை கொண்டு வரப்படுது. அந்த தலையை பார்க்க வந்தவங்க, அந்த கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஏன் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்த தண்டனை, பெரிய ஒரு பாம்பு அந்த சபைக்குள்ளே வருது. அந்த பாம்பு அவனுடைய வாயில புகுந்து கண்ணு வழியாக வெளியே வந்து மூக்கில் வெளியே வந்து, அதாவது அந்த தலையை உண்டிலன்னு பண்ணிடுச்சு பாம்பு. இப்போ இதை பார்த்துட்டு இருந்த அந்த இடத்துல இருந்தவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரோரோடு இவன் நடந்துகிட்டதுக்கான தண்டனை அப்படின்னு சொன்னாங்க. இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்திலும், அதாவது அநியாயக்காரர்களை அநியாயம் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா எதையும் கண்டுக்காமல் இருக்கிறது இல்லை. எல்லா விஷயத்துக்கும் பின்னாடியும் ஒரு காரணமும் இருக்குது. அல்லாஹ் தஆலா யார் என்ன தவறு செய்தாலும் அதை விட மோசமான முறையில் அவர்களை பழிவாங்குவான் என்பது இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம். இதுவரை அந்த விஷயங்களுக்கெல்லாம் மத்தியில் நமக்கு ஒரு செய்தியும் இருக்குது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட பிறகு, அதாவது அன்று இரவு பிறை 10 அன்று இரவு ஷஹீதாக்கப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்து பெண்கள், குறிப்பாக ஸைனப் ரலியல்லாஹு தஆலா, ஒரு சின்ன ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறந்த குழந்தைகள் எத்தனை பேர்? அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறந்த குழந்தைகள் பெரும்பாலானவர்கள் 2 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. இன்னும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் 3 ஆண் மக்கள், ஹசன் ஹுசைன் முஹ்சின். ஆனால் ஹசன், அதாவது இந்த 3 பேர் இல்லாமல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் பிறந்த குழந்தைகள் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பெண் குழந்தைகள்.
மொத்தம் 5 குழந்தைகள். அதில் 2 பெண் குழந்தைகள். ஒன்று ஜெய்னப் ரலியல்லாஹு தஆலா, இரண்டாவது உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா. இந்த ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா பேர் வச்சதே யாருன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் தான் கர்பலாவுடைய களம் முடிந்த பிறகு, அதாவது ஆண்கள் யாரும் கிடையாது, ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறாங்க, ஜெய்னுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் இருக்கிறாங்க ஆண்களில், மற்ற எல்லோரும் பெண்கள். ஆனால் ஜெய்னுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு உடம்பு முடியாமல் இருக்கும் பொழுது தனி ஆளாக நின்று தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இரவு நேரத்தில் காவல் காத்தவர்கள் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு பெண்ணால் எவ்வளவு சோகத்தையும் தாங்க முடியும். அதாவது குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா குழந்தை, அவர்களுக்குள் எவ்வளவு வீரம் இருக்கிறது என்பதை நாம் இதில் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த நேரத்தில் எல்லோரும் தாகமாக இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி, அது யார் என்ன அப்படிங்கிறது சொல்கிறதுக்கான நேரம் இல்லை, நான் சுருக்கமாக முடிக்கிறேன். ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தண்ணி கொண்டு வர்றாங்க. தண்ணி கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க? ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா கொடுக்குறாங்க. அந்த தண்ணியும் பார்க்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த உடல்களையும் பார்க்குறாங்க, ஷஹதாக்களுடைய உடல்களையும் பார்க்குறாங்க. தண்ணியை வாங்கிட்டு சொன்னாங்க, இவங்களுக்கு கிடைக்காத தண்ணி எனக்கு கிடைச்சி என்ன பண்ணுறது? தண்ணி தேவைப்பட்டது அவங்களுக்கு கிடைக்காத தண்ணி எனக்கு கிடைச்சி நான் என்ன பண்ணுறது? எனக்கு இந்த தண்ணி தேவையில்லைன்னு சொல்லிட்டு தட்டும் பொழுது அந்த பெண்மணி சொன்னாங்க, நான் கஷ்டப்பட்டு இந்த தண்ணியை கொண்டு வந்திருக்கிறேன், யார்கிட்ட எதிரிகள்கிட்ட தப்பிச்சு நான் வந்திருக்கிறேன், இங்கே தண்ணியும் குடிக்காமல் போனீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு போய் அவளுக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி எதிரிகள் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஜெய்னப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தண்ணியை வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த கூட்டத்திலே இருந்து சின்ன குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகளார் சகீனா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க, தண்ணியை கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை வாங்கின அந்த குழந்தை திருப்பி சொல்கிறாங்க, நீங்கள் குடிக்கலையா தண்ணி அப்படின்னு. பதிலுக்கு அவங்க திருப்பி சொல்கிறாங்க, நான் குடிக்கலை, நீங்கள் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு கொடுங்க அப்படின்னு. இல்லை, நீங்கள் தான் முதல்ல குடிக்கணும். அதாவது 5 வயசு குழந்தை, அவர்களுக்கான வளர்ப்பு, ஹுசைன் ரலியல்லாஹுடைய வளர்ப்பு எப்படி இருக்குது? நீங்கள் தான் முதல்ல குடிக்கணும், பெரியவங்க நீங்கள் தான் குடிக்கணும், நீங்கள் குடிச்சிட்டு கொடுங்க. அப்போ இவங்களை குடிக்க வைக்கிறதுக்காக வேண்டி ஜெய்னப் ரலியல்லாஹு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் பார்த்துருக்கிறேன். என்ன அப்படின்னா, எந்த ஒரு உணவு வந்தாலும் முதல்ல அங்கே இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு தான் பெரியவங்க சாப்பிட கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி தான் செஞ்சாங்க, முதல்ல சின்னவங்க தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இதை கொடுக்கும் பொழுது, நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த தண்ணியை வாங்கிட்டு யார் 5 வயசு குழந்தையாக இருக்கிற ஜெய்னப் ரலியல்லாஹு ஓடுறாங்க. ஏன்னா தண்ணியை வாங்கிட்டு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு. 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரர், நான் தான் சின்னவங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, என்னோட சின்னவங்க இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க, அலியுல் அஸ்கர் 6 மாத குழந்தை, என்னுடைய சகோதரர் அலியுல் அஸ்கருக்கு நான் கொடுக்கணும், நான் தண்ணி கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஓடுறாங்க. இந்த நிலைமையை பார்த்தோன்னு யார்? ஜெய்னப் ரலியல்லாஹு அழுகிறாங்க. ஏன்? அவங்க ஷஹீதானது கூட தெரியல. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும், நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்குறோம்? ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சுட்டாங்க, அதாவது சின்ன வயசாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட கொடுக்கணும், இதை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க அப்படின்னு அந்த 5 வயசு குழந்தை கேட்குது. 3 நாளாக பட்னி, தாகம், எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த 5 வயசு குழந்தை ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பதிலுக்கு என்ன செய்கிறாங்க? தன்னை விட சின்ன குழந்தை இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் செஞ்சு நானும் செய்வேன் அப்படின்னு தன்னுடைய சகோதரருக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க, மூத்தானது கூட தெரியாம. அவ்வளவு கொடுமையான சூழ்நிலைகளிலும் கூட என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்கன்னா நானும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த குழந்தைக்கு இருக்குது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துகளை சொல்லும் பொழுது, அவர்கள் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை உதாசீனப்படுத்தக்கூடிய, அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல், அதாவது அது விருப்பப்பட்டா செய்யலாம், அது செய்யறதும் செய்யாததும் என் விருப்பம், இப்படி தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த குழந்தையுடைய உணர்வு, என்னுடைய பாட்டனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களோ அதை நான் செய்வேன். எந்த நிலைமையில்?
3 நாட்கள் தாகம் பட்டினியாக இருக்கிறாங்க. அந்த நிலைமையிலும் கூட தன்னை பற்றி யோசிக்காமல் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா அதை நான் செய்கிறதுக்கு, அதாவது அதை செய்கிறதுக்கு முற்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய வளர்ப்பு என்ன, அந்த குழந்தை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை உள்வாங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பின்னால் வரக்கூடிய சமூகம் ஒழுக்கத்தோடு இருக்கணும், இந்த மார்க்கத்துடைய பேணுதலோடு இருக்கணும் அப்படின்னா வரக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நாம் இது போன்ற விஷயங்களை, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்களும் சரி அவர்களுடைய குடும்பங்களும் சரி செய்த தியாகங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நாம் வளர்க்கும் பொழுது அந்த உணர்வு அவர்களுக்கும் இருக்கும். அல்லாஹ் தஆலா நம்முடைய பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியில் வாழ்ந்தார்களோ அந்த உணர்வுகளோடு வாழ வைப்போம், அவர்களை வளர்த்தெடுப்போம். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. எந்த நிலையிலும் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷரியத்திற்கு மாற்றமான விதத்தில் நடக்காமல் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்திடுவானாக. நாம் இந்த ஜும்மாவுடைய சபையில் எப்படி ஒன்று கூட இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டுவானாக. இதேபோன்று இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்காவானமான ரவுதா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நசீபாக்குவானாக என்ற நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.